சாமி கும்பிட்டா எல்லாம் கிடைக்கும். முதல்ல மனசில் நிம்மதி கிடைக்கும் சார். இந்த கோயிலுக்கு போனால் ஒரு நிம்மதி கிடைக்கும். அதுதான் நம்ம பெரியவர்கள் சொன்னாங்க. பணம், புகழ், செல்வம். என் வாழ்க்கையில் என்னைக்கு நான் ஆன்மீக சொற்பொழிவு பேச ஆரம்பிச்சனோ அன்னைக்கு தான் சார் என்னோட வறுமை நீங்குச்சு. அன்னைக்கு தான் என்னோட வறுமை நீங்குச்சு. என்னை தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அம்மா அப்பா இல்லாமல் அனாதையாக வளர்ந்த பொண்ணு. தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு. எங்கள் அப்பா கிட்ட ஒரு ஜோசியர் சொல்லிட்டான், நான் பிறந்தப்ப இந்த பொண்ணு பிறந்த நேரம் உங்களுக்கு கஷ்டம்தான்ட்டான். அதனால எங்கள் அப்பாவுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது சார். டெய்லி பெல்ட்டால அடிப்பார். எங்கள் அப்பா என்னை கூப்பிடுறதே தரித்திரம் பிடிச்சவளேன்னு தான் கூப்பிடுவார். ஒரு நாள் கூட என்னை பேர் சொல்லியோ பாப்பானோ தங்கோன்னு செல்லோனோ கூப்பிட்டதே கிடையாது. என்னை தரித்திரம் பிடிச்சவளேன்னு தான் கூப்பிடுவார். ஒரு நாள் கழுத்துல கைத்தை கட்டி கிணத்துக்குள்ள அப்படி தள்ளுறாரு. நான் பயமா இருக்குன்னு கத்துறேன். அவருக்கு அதெல்லாம் மனசு இறங்கமே கிடையாது. 20 வயசுல இந்த அம்மா அப்பா வேணான்னு வீட்டை விட்டு ஓடி வந்து என் உயிரை காப்பாத்திக்க ஓடி வந்து நானே ஸ்பான்சர் வாங்கி படிச்சு ஏதோ நான் செஞ்ச கொஞ்சம் புண்ணியம் கடவுளுடைய அருளால ஒரு நல்ல கணவர் கிடைச்சார். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சது. வாழ்க்கையில் நம்ம எதுவுமே இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா நான் முதல்ல பட்டிமன்ற பேச்சாளராக தான் இருந்தேன். என்றைக்கு நான் ஆன்மீகம் பேச ஆரம்பிச்சனோ, எப்போ நம்முடைய பக்தி இலக்கியங்களை பற்றி மக்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சனோ, நம்ம உங்கள்கிட்ட மேடையில் சொல்கிறதுக்கு அதை திரும்ப திரும்ப சொல்லி பார்ப்போம்ல. இப்போ இடரினம் தளரினம் சொல்லுங்க அப்படின்னு மேடையில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 20 முறை சொல்லி பார்ப்பேன். அதனுடைய பலனோ என்னமோ கடவுள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுத்துருக்காரு. அப்போ சாமி கும்பிட்டா நல்லது நடக்குமா? என் ஜாதகம் அவ்வளோ நல்ல ஜாதகம் சார். எந்த ஜோசியர்கிட்ட நீங்கள் கொடுத்தாலும் இந்த பிள்ளைலாம் இப்போ உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லையம்பாங்க. அவ்வளோ நல்ல ஜாதகம் என் ஜாதகம். அப்படியெல்லாம் இருந்தும் வாழ்க்கையில் நம்ம இவ்வளோ இருக்கிறோம் அப்படின்னா தெய்வங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை.